நுழைவாயில், மண்டபம், கோபுரம். அருமையில் எல்லா இடத்துலையும் 3 கோபுரம் இருக்கும், இந்த இடத்துல 1 தான் இருக்குது. இது மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நுழைவாயில். இதில் நந்தியில் இல்லை, சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சைவம் எப்படி வாழ்ந்த சைவம் இன்றைக்கி யார் யார் கையிலையோ சிக்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் வழிபடுறதுக்கு கூட அனுமதி இல்லாமல் போராடுறாங்க ஆதிக்குடி மக்கள். அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டோம். காரணம் சாதி, மதம், சாராயம், சினிமா போதை. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் நக்கோன் ரச்சசிமா அப்படிங்கிற ஒரு ப்ரோவின்ஸில், மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்போடியாவில் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கெம்மர் கோவில் இருக்குங்களே, அது மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் முதல்ல 7ஆம் ஜெயவர்மன் அவர்களால் கட்டப்பட்டு, பிறகு பிற்காலத்தில் வந்த மன்னர்களால் இது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இந்த கோவில் எப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சைவ கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சி. ஸோ 6ஆம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பித்து இடையில நிறுத்திட்டாங்க. 6ஆம் நூற்றாண்டில் கட்டும்போது பார்த்திங்கன்னா சுடு செங்கற்கள், அதாவது நம்ம ஊரில் சின்ன சின்னதாக செங்கற்கள் இருக்கும்ல, சுடு செங்கலில் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பிறகு 6ஆம் நூற்றாண்டில் இதை கட்டுமான பணிகள் நின்றுருக்கு. அதற்கு அப்புறமா மறுபடியும் 12, 13ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள் கொஞ்சம் இதில் கட்டுமான பணிகளும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் 9ஆம் நூற்றாண்டுலையும் இதில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. ஸோ இப்படி பல்வேறு காலகட்டத்தில் இந்த கோவில் பல்வேறு மன்னர்களுக்கு கீழே கட்டப்பட்டிருக்கு. கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த கெம்மர் கோவில் இருக்குங்களே, அதே வடிவமைப்பு கொண்ட கோவில் தான் இதுவும். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு நேர குறைபாடு ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு இங்கே சேர்றதுக்கு. 5 மணி நேர பயணம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்களாம். இப்போ நான் கோவிலோட பின்பக்கத்தில் இருக்கேன். சரிங்களா. இப்போ நம்ம குறுகிய நேரம் இருக்கிறதுனால கடன்னு அப்படியே ஒரு சுற்றிட்டு நம்ம ஓடிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இதுதான் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம். 7ஆம் ஜெயவர்மன் இங்கே இந்த பகுதிக்கு கம்போடியாவில் இருக்க அந்த கெம்மர் கோவில் இருக்குங்க இல்லையா, அந்த மன்னர் இந்த பகுதிக்கு வருகை தரும்போது இந்த இடம் அப்படியே விழாக்கோலம் பூண்டு இருக்குமா. அவரை ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பாங்களாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி தாய்லாந்தில் நிறையா இருக்குது. சைவம் தலைத்து ஓங்கின காலத்தில் அவ்வளோ கட்டியிருக்காங்க இந்த கோவில். பிற்காலத்தில் சைவம் வீழ்ந்து புத்த மதம் எழுந்திருக்கு. வாங்க உள்ளே போகலாம். கற்கள் எப்படி அடுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தரோட கோவில் இருக்குது. இதெல்லாம் இப்போ கட்டின புதிய கோவில்கள். வண்ணமெல்லாம் பூசி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டு 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பிறகு 12, 13ஆம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்ட கோவில். இதிலலாம் இந்த மோன்னு சொல்லுவாங்க. மோன்னு ஒரு மொழி இருக்குது, தமிழ் கலந்து இருக்கும், தேவநகரி எழுத்து முறை கொண்டது மாதிரி. பாருங்கள், உள்ள புத்தர் தான் வச்சுருக்காங்க. நிறையா கோவிலுக்கு போனீங்கன்னா சுரண்டி இருப்பாங்க. அந்த கல்வெட்டு இருந்தது எல்லாத்தையுமே கொத்துன மாதிரி அப்படியே சுரண்டி வச்சுருப்பாங்க. இந்த கோவில்லையும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த கல்லெல்லாம் சுரண்டி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். சுரண்டி இருக்கா, இதிலெல்லாம் கல்வெட்டு இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் கல்வெட்டு இருந்திருக்கும். எல்லாம் சுரண்டிட்டாங்க. ஏன்னா சைவம் தலை தோங்கிய காலத்தில் கட்டப்பட்டதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவில் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிவனுக்காக சைவம் தலைத்து ஓங்கிய காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான பணிகள். பாருங்கள், மன்னர் வரும்போது விழாக்கோலம் பூண்டு இருக்குமா அந்த இடம்.
சிவன் கோவில்னு எதை வச்சு சொல்கிறேன் தெரியுமா? வாங்க காட்டுறேன். இந்த இருக்காரு பாருங்கள், இந்த இருக்காரு பாருங்கள். இது மாதிரி நான் என்னுடைய பழைய காணொளிகளில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பாருங்கள், மாடு இருக்கா, நந்தி, நந்தியில் வந்து சிவன் உட்காந்துருக்காரா, பக்கத்தில் உமாதேவி, இதெல்லாம் சுரண்டிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருப்பேன், அதில் தெளிவாக இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நடு மையத்தில் சிவலிங்கம் தான் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி கொண்டே கடாசிட்டாங்க. மியூசியத்தில் அங்கே எங்கே கடாசிட்டு விஷ்ணு கோவில்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் மக்களை கேட்டால் புத்த கோவிலும்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் எல்லா கோவிலுமே ஒரே மாதிரி ஆர்கிடெக்சர் தாங்க இருக்குது. அந்த அவங்களோட ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பா அடி, இங்கே கொஞ்சம் கல்வெட்டு விட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேன். அதில் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு மேலே கண்ணாடி போட்டிருக்காங்க, கிளாஸ். அங்கே கொஞ்சம் கல்வெட்டு தெரியுதுங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள், லேசாக லேசாக தெரியுது பாருங்கள், தாய்மொழி கலப்பில் தெரியுது. இது தாய்மொழி கிடையாது, இது 3. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தாய்மொழி மாதிரி இருக்குது. மற்ற எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க. இந்த தூண்லலாம் சிற்பங்கள் இருந்திருக்கும், கல்வெட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் வலிச்சு எடுத்துட்டாங்க. பல 100 ஆண்டுகளை தாண்டி வந்திருக்குல்ல. அதே மாதிரி இங்கே இந்த நந்தியையும் காணோம். ஆனால் இது பரவாயில்லைங்க, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருக்கும், வௌவால் படிஞ்சு ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். இந்த கோவில் நல்லா சுத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கடாசிட்டு, நந்தி, சிவன் எல்லாரையும் தூக்கி வெளியில் கடாசிட்டு புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி விடுங்க. இதுதாங்க நடு மையம். இங்கெல்லாம் லிங்கம் இருந்திருக்கும், இந்த இடத்துல தான் இருந்திருக்கும் லிங்கம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா நந்தி இருந்திருக்கும், இந்த இடத்துல தான் லிங்கம் இருந்திருக்கும். எல்லாம் தூக்கி கடாசிட்டு இங்கே பாருங்கள், பெரிய பெரிய புத்தரை கொண்டாந்து, லிங்கத்தெல்லாம் தூக்கி வெளியில் கடாசிட்டு புத்தரை கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனால் இதை புத்தரே விரும்ப மாட்டார். அதெல்லாம் புத்தர் பேரில் நடக்கக்கூடிய ஒரு கலவரம்னு வச்சுக்கிற வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஊரில் இந்த மாடி வீடு கட்டும்போது வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மேலே மாடியில் அதே மெத்தடு தாங்க. சைவர்கள் அதே மெத்தடு தான். இந்த ஜன்னலுக்கு சாளறதுக்கு நம்ம ஊரில் பழைய காலத்து அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் மாடி வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி தான் இருக்கும், ஜன்னல் அது மாதிரி தான் இருக்கும், கட்டில் கால் இது மாதிரி தான் இருக்கும். சிவலிங்கத்தெல்லாம் தூக்கி கடாசிட்டாங்க அந்த ஊரில். ஆனால் புரிராமில் இன்னும் இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் இன்னும் இருக்குது. அந்த பகுதி மக்கள் நல்ல மக்கள் போல். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கல்வெட்டு இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்து கல்வெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை சுரண்டிட்டு இது மேலே ஏதோ கோடு கழிச்சு வச்சது மாதிரி இருக்குது. இவங்களோட ஆர்கிடெக்சர் மேலே பாருங்கள், இப்படி வளைவாக அப்படி கல்லை வச்சு மேலே வந்து ரூஃப் போட்டிருக்காங்க பாருங்களேன். வா, ஃபஸ்ட்டு இப்படி செவர் நேராக போகுதா, அப்புறம் லேசாக 2 அடுக்கு மட்டும் பாருங்கள் அப்படி லேசாக வளையுதா, அதுக்கப்புறம் மேலே 3ஆவது அடுக்கு பாருங்கள் ஃப்ளாட்டாக ஒரு கல் இருக்கா. ஸோ இது வந்து நார்மலாக இப்படி உள்ள கல். மேலே பார்த்திங்கன்னா முதல் அடுக்கு லேசாக வளையுது, 2ஆவது அடுக்கு நல்லா வளையுது, 3ஆவது அடுக்கு அது மேலே இருக்குது. எப்படி பாருங்கள், கல்லில் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இதோட அகலத்தை பாருங்களேன், அகலம் வந்து 2 பக்கம் நடுவில் நின்று 2 பக்கம் கை நீட்டினீங்கன்னா அகலத்தை 2 பக்கம் தொட்டுடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. வாவ், இது தாங்க மெயின் கோபுரம். சாரி, நான் முதல்ல சொன்னது கிடையாது, இது தான் மெயின். அப்போ இங்கே தான் இருந்திருப்பார் மூலவர், சிவபெருமான் இங்கே தான் இருந்திருப்பார். இந்த இடத்துல இருந்த மூலவர் தான் தூக்கி கடாச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பா, கடைசி வரையும் நல்லா தெரியுதுங்க. இது தாங்க மூலவர் இருந்த இடம். எப்படி தெரியுது பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. கல் அடிக்கி இவ்வளோ உயரத்துக்கு ஏற்றிருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்தோன்னா இதாங்க பின்பக்க வாசல். இதான் பின்பக்க வாசல். இது வந்து மதில்.
சரிங்களா? இதுதான் வெளி அவுட்ரு சைடு இருந்தது. அதெல்லாம் ரூஃபெல்லாம் காணோம், உடஞ்சிருச்சு எல்லாம். அந்த வெளியில் இருந்த ரூஃபெல்லாம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சைடில் இருக்குல்ல, இங்கேயும் சிவன் தான் இருந்திருப்பார். என்னுடைய பழைய காணொளிகளை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவன் தான் இருந்திருப்பார். அப்பன் சிவனை தூக்கி உரமாக போட்டாங்க. இதில் வந்து ஏதோ காலடி இருக்கிற மாதிரி இருக்குது. டோன்ட் கிளைம்ப். சைவம் தலை தோங்கிய காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இங்கெல்லாம் இருந்த சிற்பங்களெல்லாம் காணுங்க. வெறும் இது மட்டும்தான் இருக்குது, கல் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் இருந்த சிற்பங்கள் எல்லாமே காணும். ஆனால் புரிராம் கோவிலில் அந்த நந்தி, உமா, சிவன் 3 பேரும் இருந்ததை நல்லா பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், இதுதான் அந்த மூலவர் இருந்த கோவில். சரி, மூலவர் கோபுரம். இது கீழே தான் சிவன் இருந்திருப்பார். பாருங்கள், இந்த ஜன்னலை தான் சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள், அந்த லிங்கம் இருக்கிற அந்த தளம், அந்த அடிப்பாகம் மட்டும் தெரியுதுங்களா? ஓகேங்களா? அங்கே நடுவில் ஒரு குழி மாதிரி இருக்குல்ல, அதில் தான் லிங்கம் இருந்திருக்கும். இந்த இடம் பாருங்கள், வெளிப்பக்கம். அதே மாதிரி இங்கே 2 தூணு மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்காக இருந்திருக்குன்னு தெரியல. பாருங்க, ஆனால் இந்த இடம் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். லிங்கம் இருந்ததுக்கானது. அப்படியே இந்த பக்கமாக பார்க்கலாம். அவங்க கீழே அந்த கோபுரத்தில், நம்ம ஊர்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கோபுரத்தில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். மேலே அந்த பூவாக இருக்கட்டும், கோபுரம். சரிங்களா? இதுதான் கோபுரம். இது வந்து மண்டபம். அது வந்து நுழைவாயில். நுழைவாயில், மண்டபம், கோபுரம். அருமையில் எல்லா இடத்துலையும் 3 கோபுரம் இருக்கும். இந்த இடத்துல 1 தான் இருக்குது. அந்த 2 இது பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மண்டபத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3 கோபுரம் இருக்கும் எல்லா இடத்துலையும். இங்கே வந்து 1 கோபுரம் தான் இருக்குது. இந்த ஒரு கோபுரம் இருந்திருக்கும், அதே மாதிரி அங்கிட்டு 1 இருந்திருக்கும். இது வந்து இந்த இருக்குது பாருங்கள், சூப்பர். வா, இந்த இருக்காரு பாருங்கள் சிவன். இந்த பக்கம் கொஞ்சம் சிதிலம் அடையாமல் அப்படியே இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பார்க்க முடியுதுங்க. இந்த வாயில் பாருங்கள், இந்த வாயில் இருக்கார். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அப்போ மெயின் நுழைவாயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தியில் இருக்கார். இது வந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நுழைவாயில். இதில் வந்து நந்தியில் இல்லை, சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கிழக்கு பக்கம் நுழைவாயிலில் எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் இருக்கார். சிதிலம் கரெக்டாக எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அடித்து தூக்கிடுறாங்க. இந்த இடத்துல இருக்கார், ஆனால் சிதிலம் அடைஞ்சி பாதி தான் தெரியுது பாருங்களேன். இருங்க, ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா? லேசாக தான் இருக்குது, சிதிலம் அடைஞ்சி வச்சு. சைவத்து மேலே அவ்வளோ வெறி. யார் தான் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சைவம் எப்படி என்ன தான் அவங்களுக்கு தீங்கு பண்ணினுச்சோ தெரியல. என்னென்ன குழப்பம். இந்த பக்கம்லாம் சுத்தராக வலிச்சு எடுத்துட்டாங்க. லேசாக கூட விட்டு வச்சா கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அப்படியே வலிச்சது மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? கோவிலுக்கு வெளிப்புறம் போய் பார்க்கலாம். வெளிப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த உடைந்த பாகங்கள்லாம் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க வெளியில். வாங்க காட்டுறேன். இதுதாங்க அவுட்ரு சைடு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி. இங்கெல்லாம் வாயில் காவலர்கள், மற்ற அந்த நடன பெண்கள், அந்த மாதிரி அரசவையை சேர்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் அந்த அரச குடும்பத்தை பாதுகாக்கிறவங்க இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி அந்த வேல்கம்போட. சரி, இங்கிட்டு வெளி பக்கம் பாருங்களேன், எவ்வளோ இது உடஞ்சி கிடக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த இடம்லாம் இங்கே உடஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த குளம் இருக்குது பாருங்கள். எங்கெல்லாம் இந்த மாதிரி கெம்மர் கோவில் இருக்கோ கண்டிப்பாக அங்கே ஒரு குளம் இருக்குங்க. சைவர்கள்ங்கிறது இது ஒன்றே போதும், நம்ம வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் நீரை சேமிக்க. அப்படி இருந்தாலே அந்த கோவில் வந்து சைவர்கள் கட்டினது தான். இந்த பாருங்கள், கோவில் குளம் இருக்கா, இங்கே தான் தண்ணி எடுத்துக்கிறது தேவைக்கேற்ப. இங்கே பாருங்கள் எவ்வளோ பனைமரம். அடாடாடா, இந்த பனைமரம் இந்த குளமே போதுங்க தமிழர்களுக்கு. தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகிய பனைமரம். பனைமரத்துக்கு கீழே குளம். குளத்துக்கு அருகே பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் இப்போ நம்ம வந்தோம், தெரியுதுங்களா? அதோ அங்கே இருக்குது கோவில். அந்த இருக்கா, சரி இருங்க. இது புதுசாக கட்டின கோவில். இதோ அங்கே இருக்குது, அதான் கோவில். அங்கேருந்து தான் இப்போ நம்ம வந்தோம். இங்கே பாருங்கள் பனைமரம், இங்கே பாருங்கள் குளம். இது பாருங்கள் பழைய காலத்து ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு தெரியும் எல்லா வரலாறும். இங்கே பாருங்கள் எல்லாம் பிற்காலத்தில் அடுத்தடுத்து வந்த மன்னர்களால் உடைக்கப்பட்டு சிதிலமடையப்பட்டு எல்லாம் தூக்கியாந்து இங்கிட்டு போட்டாங்க. புளிய மரம், நானும் பல கோயிலுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி கெம்மர் கோயிலுக்கு. அவ்வளோ புளிய மரம் இருக்குது. புளியை வச்சு இவங்க வளர்த்தாங்களா இல்லை புளிய மரம் இருந்த இடத்த இவங்க தேர்வு செஞ்சாங்களான்னு தெரியல. இந்த பாருங்கள் சிவலிங்கம் இருக்கும்ல, அடிப்பாகம். இந்த பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள், அடிப்பாகம் தெரியுதுங்களா? லிங்கம் இருந்த அடிப்பாகம் பாருங்கள், அது அடிப்பாகம். எவ்வளோ புளிய மரம் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் புளிய மரத்தை, இது புளிய மரம், அது புளிய மரம். சைவம் எப்படி வாழ்ந்த சைவம் இன்னைக்கு யார் யார் கையிலையோ சிக்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய் வழிபடுறதுக்கு கூட அனுமதி இல்லாமல் போராடுறாங்க ஆதிக்குடி மக்கள். அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டோம். காரணம் சாதி, மதம், சாராயம், சினிமா, போதை. இங்கே பாருங்கள், அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து இங்கே அப்படியே அங்கே அதான் அந்த மெயின் கோவில் பாருங்கள், தெரியுதுங்களா? கோவில் அங்கே தான் இருக்குது. அதிலேருந்து அந்த உடைஞ்ச பாகங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணி அப்படி நிற்க வச்சுருக்காங்க. எவ்வளோ புளிய மரம் இருக்குது பாருங்கள். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் பல இடத்துக்கு போயிட்டேங்க, எல்லா இடத்துலையும் அவ்வளோ புளிய மரம் காடாக இருக்குது. எப்படி தான் இப்படி இவ்வளோ புளிய மரம் வச்சு, புளிய மரத்தை ஏதோ பெருசாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ புளி இருக்குது. ஸோ அதெல்லாம் உடைக்கப்பட்ட பாகங்கள். நல்ல வேலைக்கு தாய்லாந்தில் இத்தனை வருஷம் ஆனாலும் கிடக்கு பாருங்கள் எல்லாமே. நம்ம ஊர்லன்னா நேரம் கப்பல் ஏறி ஐரோப்பா, அமெரிக்கான்னு பறந்துருக்கும். தாய்லாந்து மக்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ உடைந்த பாகங்கள் பாருங்கள். வா, இங்கேருந்து பாருங்கள் வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது. சைவ கோவில், சைவ கோவிலை மாற்றி என்னென்னமோ சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. புத்தர் கோயில், அந்த கோயில், இந்த கோயிலுன்னு. சரிங்க மக்களே, இப்போ நம்ம வந்து கோவிலை ஃபுல்லாக ஒரு சுற்றியாச்சு. எப்படி வாழ்ந்த ஒரு இனம் இன்றைக்கி ஒரு நாடு இல்லாத அகதி ஆகி போயிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ புளிய மரம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் புளியங்காடு, சரிங்களா? அவ்வளவு புளிய மரம் இருக்குது. நானும் இந்த கோயிலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல கோயிலுக்கு போயிட்டேன் தாய்லாந்துலேயே. எல்லா இடத்துலையும் அவ்வளவு புளிய மரம் இருக்குது.
பாருங்கள் எவ்வளவு புளிய மரம். இதுதாங்க பின்பக்கம், கோவிலோட பின்பக்கம் இதுதான். நம்ம ஆல்ரெடி முன்பக்கமாக போயிட்டு அப்படியே பின்பக்கம் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து நாம் இப்போ கிளம்பலாம். இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். இந்த மாதிரி கோவில் ஒவ்வொரு முறையும் போகும்போது மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா எப்படி தலை தோங்கி வாழ்ந்த ஒரு இனம், ஒரு மெய்யியல் கொண்ட ஒரு இனம், ஒரு வாழ்வியல் கொண்ட இனம் இன்றைக்கி எப்படி வந்து சினிமா, சாராயம், போதை, சாதி மதம்னு பிரிஞ்சு நாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி ஆயிட்டமே அப்படின்னா. இங்கே பாருங்கள், இதுவும் புளிய மரம் தான். ஏன் இவ்வளவு புளிய மரம் வச்சு வளர்த்துருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படியாப்பட்ட ஒரு இனம் இன்றைக்கி எந்த ஒரு வரலாற்று அறிவும் இல்லாமல் அப்படி ஆகி போயிட்டோம். ஓகே, ஸோ இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கலாம். நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.